முக்கிய செய்தி, முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை சுமார் 10 நிமிடங்கள் சந்தித்து முதலமைச்சர் விஜய் பேசியிருக்கிறார். ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் விஜய் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவரை கட்டியணைத்து வரவேற்றார். இந்நிலையில் சுமார் 10 நிமிடங்கள் இருவரும் கலந்துரையாடி இருக்கின்றனர். முதலமைச்சர் விஜய்க்கு காலத்து நிறம் கருப்பு சிவப்பு புத்தகம் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினால் பரிசீலிக்கப்பட்டது. பின்னர் முதலமைச்சர் விஜயின் கையை பிடித்து வீட்டிற்குள் அழைத்துச் சென்ற முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சுமார் 10 நிமிடங்கள் இருவரும் கலந்துரையாடி இருக்கிறார்கள். முதலமைச்சர் விஜய், திமுக தலைவர் ஸ்டாலின் ஆகிய இருவரும் பரஸ்பரம் சால்வை அணிவித்து கொண்டனர். தமிழகத்தில் இதுவரை இல்லாத புதுமையாக முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார். மேலும் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களையும் தொடர்ந்து சந்தித்து வருகிறார். நேற்று திக தலைவர் வீரமணியை சந்தித்தார். இந்நிலையில் இன்று முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு சென்று முதலமைச்சர் விஜய் சந்தித்திருக்கிறார். ஆழ்வார்பேட்டை இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் விஜயை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கட்டி தழுவி வரவேற்றார். அதன் பின்னர் காலத்து நிறம் கருப்பு சிவப்பு என்ற புத்தகத்தை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் விஜய்க்கு பரிசீலித்தார். பின்னர் உள்ளே சென்ற விஜயின் கையை பிடித்து முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவரை ஆற தழுவி வரவேற்றார். முதலமைச்சர் விஜய், திமுக தலைவர் ஸ்டாலின் ஆகிய இருவரும் பரஸ்பரம் சால்வை மற்றும் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிலையில் சுமார் 10 நிமிடம் இருவரும் கலந்துரையாடி இருக்கின்றனர். முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை சுமார் 10 நிமிடங்கள் சந்தித்து இருவரும் தொடர்ந்து பேசியிருக்கிறார்கள். இனி வரக்கூடிய ஆட்சி காலங்கள் எவ்வாறு நடத்துவது என்பது குறித்து அவருடைய அனுபவங்களை தற்போது விஜய் கேட்டிருக்கிறார். ஆழ்வார்பேட்டை இடத்திற்கு சென்ற முதலமைச்சர் விஜயை கட்டியணைத்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வரவேற்றிருக்கிறார். மேலும் காலத்து நிறம் கருப்பு சிவப்பு என்ற புத்தகத்தை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் விஜய்க்கு பரிசீலித்தார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் விஜயின் கையை பிடித்து முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். பின்னர் இருவரும் பரஸ்பரம் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து ஒருவர் வாழ்த்திக் கொண்டனர். நிலையில் 10 நிமிடங்கள் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இல்லத்தில் ஆலோசனையானது நடைபெற்றது. இருவரும் சந்தித்து பரஸ்பரம் பேசிக் கொண்டனர்.